வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த காணொலியிலே முக்கியமான விளையாட்டு தொகுப்புகள் இருக்கின்றன. அதாவது பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்திற்கான ஒரு நாள் போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் IPL தொடருடைய சுவாரஸ்யமான போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. சின்ன சுவாமி மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி RCB குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கான போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம். முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி. குறிப்பாக பாகிஸ்தான் ரசிகர்கள் தற்பொழுது பாகிஸ்தான் மீது அவ்வளவு ஒரு வெறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு காரணமாக தொடர்ச்சியாக அவர்களுக்கு தோல்வி அடைவதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியான தோல்வியினை தழுவிக் கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அணியினர். நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரிலும் தோல்வி, அதே போன்று நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலும் தற்பொழுது பாகிஸ்தான் அணியினர் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். இது இரண்டாவது போட்டி. மிகுதமாக இன்னும் ஒரு போட்டி இந்த தொடரில் இருக்கின்றது. மொத்தமாக இந்த 3 போட்டிகளை கொண்ட தொடர் தான் இந்த நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் அணிகளான இந்த தொடர். இந்த தொடர் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த தொடரில் நியூசிலாந்து அணி எப்படிப்பட்ட ஒருவரை களம் இருக்கின்றார் என்று சொன்னால் பாகிஸ்தான் பரம்பரையைச் சேர்ந்த ஒருவர் இந்த தொடரிலே அறிமுகமாக இருந்தார். அதுதான் அப்பாஸ், முகமது அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரர் தான் தற்பொழுது நியூசிலாந்திலே குடியிருக்கின்றார். இவர்தான் பாகிஸ்தான் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு எதிராகவே தான் விளையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கும். விளையாடி மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடியும் இருந்தார். இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துருப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 292 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளில் இருந்து 50 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் நியூசிலாந்து அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடுகின்றார். நிக்கல்லி அற்புதமான முறையில் துருப்படுத்தாடி 31 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 23 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 134.8 இருந்தது. அதே போன்று ஹென்றி 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 32 பந்துகளுக்கு 4 ஓட்டம் மடங்களாக டிரைவ் மிச்சல் 18 பந்துகளுக்கு 18 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று மிச்சல் பிரைஸ்வெல் அணியினுடைய தலைவர் 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 28 பந்துகளுக்கு 6 ஓட்டம் அடங்கலாக. அதே போன்று முகமது அப்பாஸ் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி 41 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 66 பந்துகளுக்கு 4 ஓட்டம் அடங்கலாக. மிச்சல் ஹை 99 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆட்டம் இழக்காமல் இவர்தான் விக்கெட் காப்பாளர். அருமையான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார். வெறுமனே 78 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 120க்கு மேலே இருந்தது. 126.9 இருந்தது. அதே போல நிதன் ஸ்மித் 8 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பென் 6 ஓட்டங்கள். அதே போல டோஃபி 0 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். மொத்தமாக நியூசிலாந்து அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 292 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளில் இருந்து 50 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பாகிஸ்தான் அணியுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஃபஹீன் ஆசிப் 10 ஓவர்கள் பந்து வீசி 46 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று ஆகிப் ஜாவித் 10 ஓவர்கள் பந்து வீசி 48 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று முகிம் 10 ஓவர்கள் பந்து வீசி 38 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட். அதே போன்று முகமது வசீம் 10 ஓவர்கள் பந்து வீசி 78 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துருப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 108 ஓட்டத்தினை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளும் இழந்து 41.2 பந்து வீச்சு பிரதியில் பாகிஸ்தான் அணி தரப்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த அப்துல்லா சஃபீக் 1 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறினார். இமாம் உல் ஹக் 3 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறினார். குறிப்பாக நம்பிக்கையாக இருந்த பாபர் அசாம் 1 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறினார். 3 பந்துகளுக்கு ஆரம்பமே 1-3-1-5-9 டெலிபோன் இலக்கத்தை போன்று மலவளவென்று ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார்கள். முகமது ரிஸ்வான் 5, சல்மான் ஹக்கஹா 9 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். தையூப் தாஹிர் 13, ஒரே ஒருவர் மாத்திரமே மிகச்சிறப்பான முறையில் தாடியிருந்தார். ஃபஹீம் அஷ்ரப் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி 73 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 80 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள். அதே போல 3-6 ஓட்டம் அடங்கலாக. அவரை தவிர வேறு யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை. மற்றவர்கள் எல்லாருமே 0-1-2-3-8 என்பதாகத்தான் ஓட்டங்களை டெலிபோன் ஓட்டங்களை போன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணி 208 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளும் இழந்து 41.2 பந்து வீச்சு பிரதியிலே நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோம் இருந்தால் டோஃபி 8 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பென் 9 ஓவர்கள் பந்து வீசி 59 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து தன்னுடைய 5 விக்கெட் பிரதியையும் கைப்பற்றியிருந்தார். 5 விக்கெட் பிரதியை எடுத்திருந்தார். அதே போன்று நேதன் ஸ்மித் 10 ஓவர்கள் பந்து வீசி 53 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தார்கள் நியூசிலாந்து அணி. பாகிஸ்தான் அணியினை 88 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியிலே நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் IPL போட்டியினுடைய நேற்றைய போட்டி அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி. குறிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு
சொந்தமான சின்னசுவாமி மைதானத்திலே தான் இந்த போட்டி இடம்பெற்றது. இருந்தாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் இந்த போட்டியில் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினர் படுமோசமான முறையிலே தோல்வியடைந்திருந்தார்கள். முதல்ல 4 சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆர்சிபி அணி. ஆர்சிபி முதல்ல துடுப்படுத்தாடி இருந்தார்கள். 169 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளில் இருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஆர்சிபி அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பில்சட் 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 13 பந்திலுக்கு ஒரு 4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக முகமது சிராஜினுடைய பந்து வீச்சிலே ஆட்டமிழந்து வெளியேறினார். குறிப்பாக தான் வளர்த்து விட்ட கடா தன்னை மார்பில் குத்தியது போன்றுதான் ஆர்சிபி நிலை. காரணம் ஆர்சிபி முன்பு மிக முக்கியமான ஒரு வீரராக வளர்த்து விட்ட முகமது சிராஜ் அவராலேயே தோல்வியடைந்தது ஆர்சிபி என்றுதான் நாங்கள் கூறலாம். விராட் கோலி 7 ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியேறினார். படிதர் 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். படிக்கல் 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். லிவிங்ஸ்டன் 54 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 40 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்டம், 5-6 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று சர்மா 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 21 பந்துகளுக்கு 5-4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் மடங்களாக. குர்னால் பாண்டியா 5, டீம் டிவைட் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். புவனேஷ்குமார் 1 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக ஆர்சிபி அணி 169 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளில் 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது சிராஜ் 4 ஓவர் பந்து வீசி வெறுமனே 19 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று அர்ஷத் கான் 2 ஓவர் பந்து வீசி 17 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட். அதே போன்று கிருஷ்ணா 4 ஓவர் பந்து வீசி 26 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று இசான் சர்மா 2 ஓவர்கள் பந்து வீசி 27 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் 170 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். வெறுமனே 2 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 17.5 பந்து வீச்சு பிரதிலே சாய் சுதர்சன் 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 36 பந்துகளுக்கு தொடர்ச்சியாக அதிரடியாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் சாய் சுதர்சன். 7 4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக. அதே போல சுப்மன் கில் 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல ஜோஸ் பட்லர் 73 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். வெறுமனே 39 பந்துகளுக்கு அருமையான ஒரு துடுப்பாட்டம். 5 4 ஓட்டம், 6 ஓட்டம் அடங்கலாக. ஸ்ட்ரைக்கர் 180க்கு மேலே தான் வைத்திருந்தார். 187.2 இருந்தது. ரதர்ஃபோர்ட் 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 18 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்டம், 3 6 ஓட்டம் அடங்கலாக. இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர். 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்து கொண்டார்கள். குறிப்பாக தனக்கு சொந்தமான ஒரு மைதானமாக இருக்கக்கூடிய சின்னசுவாமி மைதானத்தில் ஆர்சிபியினுடைய தனக்கு சொந்தமான மைதானமாக இருந்த சின்னசுவாமி மைதானத்திலே தனக்கு எதிராக முதல் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேயர்களே.